தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இயேசுவின் அங்கியை தொட்டவுடன் சுகம் பெற்ற பெண் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இயேசு கிறிஸ்து விவிலியத்தில் ஜைரஸை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். பெருந்திரளான கூட்டம் அவருக்கு முன்னேயும் அவருக்கு பின்னேயும் செல்கிறது. அவரை எதிர்த்தும் வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு பெண், அவர் 12 ஆண்டு காலமாக இரத்தப்போக்கினால் அவதிப்படுகிறார். மருத்துவரின் கண்காணிப்பில் உள்ளால், தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்துவிட்டாள். ஆனால் அவள் குணமாகவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுகிறாள். அவருடைய அங்கியை தொட்டால் நான் குணமடைவேன் என்று விசுவசிக்கிறாள். அவள் கூட்டத்தினரை ஊடுருவி உள்ளே புகுந்து முன்னேறி இயேசுவின் அங்கியை அவள் தொடுகிறாள். அவள் தொட்டவுடனே அவளுடைய இரத்தப்போக்கு நோய் அந்த நிமிடமே குணமாகிறது. அதுதான் அதிசயம். இயேசுவின் உடலை கூட தொடலை. இயேசுநாதன் மேலே போட்டிருக்க அந்த இத்து போகக்கூடிய அந்த துணியால் செய்யப்பட்ட அங்கி, அவர் அணிந்திருந்த அந்த அங்கியை தொட்டாலே நான் குணமாவேன் அப்படின்னு சொல்லி அவள் நம்புகிறாள். அப்போ அவளுடைய விசுவாசம் எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்கள். இயேசுநாதரை தொட்டா கிடையாது, இயேசுநாதர் மேலே போட்டிருக்க அந்த இத்து போகக்கூடிய அந்த துணியை தொட்டாலே நான் குணமடைவேன் என்று விசுவசிக்கிறாள். அதுதான் அவளுடைய மிகப்பெரிய விசுவாசம். அந்த துணியை தொட்ட உடனே வல்லமை வெளியேறுகிறது. எப்படி? துணியை தொட்ட உடனே இயேசுவின் வல்லமை வெளியேறுது. இயேசுநாதரை தொட்டனே கிடையாது. இயேசுநாதர் மேலே போட்டிருக்க அந்த அங்கியை தொட்ட உடனேயே வல்லமை வெளியேறுது. உடனே அவள் குணமடைகிறாள். இயேசு உடனடியாக திரும்பி, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். என்னை தொட்டது யார், நான் பார்க்க வேண்டும் என்கிறார். அவள் உடனே நடுங்கி போய் இயேசுநாதர் காலிலே விழுந்து, நான் தான் தொட்டேன் என்கிறார். உன்னுடைய விசுவாசம் பெரிது என்று இயேசு கூறுகிறார். அவள் சுகமாகி அவள் செல்கிறாள். இதுதான் விசுவாசம். இயேசுநாதரை தொட்டா கிடையாது, இயேசுநாதர் மேலே போட்டிருக்க அந்த துணியை தொட்டால் கூட நான் சுகமாவேன்னு சொல்லி விசுவசிக்கிறா பார்த்தீங்களா? அதுதான் விசுவாசம். அது மிகப்பெரிய விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். இயேசுநாதர் பரலோகத்தில் இருக்காப்புல, அவர் நமக்கு என்ன செய்ய போகிறாப்புல அப்படின்னு நினைக்கக்கூடாது. இயேசுநாதர் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார். கர்த்தரை நான் எப்பொழுதும் என் வலப்பக்கத்தில் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. பிதா எங்கேயுமே கிடையாது, ஏன் வலப்பக்கத்தில் நான் அவரை வச்சுருக்கேன், அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கிறாப்புல. இதையே பவுல் சொல்கிறாப்புல. என்ன சொல்கிறாப்புல? அதை கொஞ்சம் உல்டா பண்ணி சொல்கிறாப்புல. கர்த்தரை எப்பொழுதும் என் வலப்பக்கம் வைத்து அவரையே நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. எப்படி? இயேசுநாதரை என் வலப்பக்கத்திலே வச்சுருக்கேன், அவரையே நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதே இல்லை அப்படிங்கிறாப்புல. உண்மையிலே சொல்லப்போனால் கர்த்தரை நம்முடைய வலது பக்கத்தில் நம்ம வச்சுருந்தோம்னா, அவரையே நாம் நோக்கி பார்த்து கொண்டிருந்தோம்னா, மழையோ பனியோ வெயிலோ புயலோ எந்த இயற்கை சக்திகளோ வாழ்க்கையில் எந்த பிரச்சனையோ நம்மளை அசைக்காது, ஒன்றும் செய்யாது, சேதப்படுத்தாது. சரிங்களா? கர்த்தரை நாம் எப்பொழுதும் நம்முடைய வலப்பக்கத்தில் வைத்திருப்போம். அவன் ஒரு காலம் அசைக்கப்பட மாட்டோம். நம்ம ஸ்டெடியாகவே நம்ம இருப்போம். கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.